ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிங்க. பழமொழியும் அதனுடைய உண்மையான அர்த்தமும் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ஒன்று, ஆனால் அதுக்கான உண்மையான அர்த்தம் ஒன்று. இதை புரிஞ்சிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அந்த பழமொழியும் அதுக்கான உண்மை பொருளும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி, இது தாங்க நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பழமொழி. இது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பெண் மக்களை பெறுவதை குறிப்பாக இதில் கூறுறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமாக வாழக்கூடிய தாய் இதை குறிப்பிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக. அடுத்தது பொறுப்பில்லாமல் வாழக்கூடிய தந்தை, இவங்கள ரெண்டாவதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஒழுக்கமற்ற மனைவி, இவங்களை மூணாவதும். ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர், இதை 4வது குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள், இந்த 5ஐயும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 5ம் தான் அரசனே ஆனாலும் கூட அவனது வாழ்வையே அழிவை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான பழமொழி. இது தெரியாமல் ஒவ்வொருத்தவங்களும் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பந்திக்கு முந்து படைக்கு பெந்து. இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பந்திக்கு முந்து அப்படிங்கிறது சாப்பிட போகும்போது நமது வலது கை எப்படி முன்னோக்கி செல்லுதோ அதுபோல் போரில் எவ்வளவு தூரம் வலது கை வில்லின் நாணலை பிடித்து பின்னால் இழுக்குதோ அந்த அளவுக்கு அம்பு வேகமாக பாயும். இது போருக்கு போகக்கூடிய வீரருக்காக சொல்லியது. இதை புரிஞ்சிக்காமல் நாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கோம். அடுத்து என்ன பழமொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சட்டியில் என்ன சோறு இருக்கிறதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதில் உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும். இதுதான் அதுக்கான பழமொழியே, உண்மையான பழமொழி. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் உருவாகும் அப்படின்னு பொருள் கொள்ளணும். அடுத்ததாக என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இதுக்கு நம்ம என்னென்ன பொருள்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தவிர மாமியார் செய்யும்போது அது பெரிதாக கருதப்படுறதில்ல. ஆனால் வீட்டுக்கு வந்த மருமக அதே தவிர செஞ்சுட்டா அது மாமியார் பெரிதிப்படுத்துருவாங்க அப்படிங்கிறது பொருள். ஆனால் உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். இதுக்கான பொருள் விவசாய வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைத்தா பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தமே. 5வது நம்ம பார்க்க போகிற பழமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, களவும் கச்சு மர. இதை தீய பழக்கமான களவு திருட்டும்பாங்கல்ல, அதை கற்றுக்கொண்டு மறந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, களவும் கத்தும் மர அப்படிதான். களவு அப்படிங்கிறது திருடுறது, கத்து அப்படிங்கிறது பொய் சொல்லுதல். தீய பழக்கமான திருடுதல், பொய் சொல்லுதல் இவற்றை ஒரு தன்னுடைய வாழ்நாளில் மறந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது பொருள்படும். அடுத்ததாக என்ன பழமொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனமான பின்பு 16 குழந்தைகளை பெற்று வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்கிறாங்க. இதுக்கு உண்மையான பொருளே, வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்களான உடலில் நோய் இல்லாதது, நல்ல கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனத்தில் துணிவு, நீண்ட வாழ்நாள் ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல ஊழ் அதாவது விதி மற்றும் இன்ப நுகர்ச்சி, இதை பெற்று வளமாக வாழுங்க அப்படிங்கிறதான் இதுக்கு பொருள். அடுத்ததாக நம்ம 7வதாக பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதுக்கான பொருள் என்னென்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பொருள் என்னென்னா, மேன்மையான வாழ்க்கை என்னும் வீட்டுக்கு ஆன்மீகம் என்னும் வீடு தான் வாசற்படி அப்படிங்கிறது தான் ஒரு சரியான பொருள். அடுத்து 8வதாக பார்க்க போகிற பழமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1000 பேரை கொஞ்சமே அரை வைத்தியன் ஆவான் அப்படிம்பாங்க.
இது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா 1000 மக்கள், அதாவது நோயாளியை கொஞ்சவன் தான் பாதி வைத்தியன் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு தெரியுமா? 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான். நோயை போக்க 1000 வேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் தான் அரை வைத்தியன் அப்படிங்கிறது தான் சரியான விளக்கமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பழமொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். என்ன வேலைக்கு போகிறது அப்படின்னு தெரியாமல் நிற்கக்கூடியவன் போலீஸ் வேலைக்கு போவான், வேறு வேலைக்கு போக வழி தெரியாதவன் வாத்தியார் வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான உண்மையான பொருள் மற்றவருக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலையும், வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை அப்படிங்கிறது தான் உண்மையான பொருளே. ஓகேங்க, கடைசியாக 10ஆவதாக ஒரு பழமொழி பார்க்கலாம். வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா அறிவாக நடக்கக்கூடிய ஒருத்தங்க நாளடைவில் மாறி நடந்தால் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம் அப்படிங்கிறது தான் பொருள். உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி. இதுக்கான உண்மையான பொருள் பார்த்திங்கன்னா, கைதை அப்படிங்கிறது ஊமத்தங்காயை குறிக்கும். ஆரம்பத்தில் ஊமத்தம் பூவாக இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் நாளாக அது காயாக மாறி சுற்றிலும் முள் போல் இருக்கும். கொடிய விஷம் கொண்டது தான் இந்த ஊமத்தங்காய். அதுபோல தான் மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக கைதை போல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பழமொழியும் அதுக்கான அர்த்தங்களும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பழமொழிகள் இருக்கு, அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.